இப்ப எங்கள்லயே இன்னொரு செக்டர் பிரிஞ்சு போறாங்க. சொன்னதை கேட்டா என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா என்ன, போயிட்டா நம்ம கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுவோம், பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் டிவிஷன்ஸ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஒரு பாதி நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருக்காங்க. அதன் மூலமாக பாப்புலாரிட்டி கிடைக்குதே, பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஹேமா கமிட்டி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பிரச்சனையுடைய இன்னொரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை நடிகை ஷர்மிளா பேசியிருக்காங்க. மலையாள சினிமாவில் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கிற பாலியல் தொல்லை பற்றின ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதை தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் தங்களோட பேர் எப்போ வருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் எந்த நடிகரும் இதை பற்றி பேசவே தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க. ஹேமா கமிட்டி அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை பார்த்தாவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார், ஷர்மிளா, பார்வதி, சமந்தா உள்ளிட்ட பல நடிகைகள் இதுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை ஷர்மிளா மலையாள சினிமாவிலையும் தமிழ் சினிமாவிலையும் நடக்கிற பாலியல் தொல்லைகள் பற்றி பேசியிருக்கிற விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்தவங்க தான் நடிகை ஷர்மிளா. மலையாளத்தில் அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சு மக்களும் அப்படிங்கிற படத்துடைய ஷூட்டிங் பொள்ளாச்சியில் நடந்தப்ப தயாரிப்பாளர்கள் எம்பி மோகனன் மற்றும் அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ண முயற்சி பண்ணதாகவும், ஆனால் அங்கிருந்து தப்பிச்சு வந்த பிறகு இன்னொரு ஜூனியர் நடிகையை அவங்க நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு வடக்கன் வீரகதா, சர்க்கம் உள்ளிட்ட படங்களை டைரக்ஷன் பண்ண பாப்புலர் டைரக்டர் ஹரிஹரன் தன்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டதாகவும், ஆனால் அதுக்கு தான் மறுத்ததால தன்னையும் தன்னோட நண்பர் விஷ்ணுவையும் பரிகாயம் அப்படிங்கிற படத்திலிருந்து தூக்கிட்டார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகைகளுக்கு நடக்கிற பாலியல் பிரச்சனைகளுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறது எந்த அளவுக்கு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, அதை எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொண்ணும் பயன்படுத்திக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது எங்களுக்குள்ளேயே இன்னொரு செக்டார் பிரிஞ்சு போகிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டால் தான் என்ன தப்பு, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு ஒத்துக்கிட்டா நாமளும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுவோம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எங்கள் நடிகைகளுக்குள்ளேயே கொஞ்சம் டிவிஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி லேடிஸ் இருக்கிற வரைக்கும் எந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களை மாதிரி ஒரு சிலர் தான் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் முன்னுக்கு வர்றது பிடிக்கலையா, நாம் பாட்டுக்கு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப பின்னணி. நாங்கள்லாம் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை, பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கோம். அதனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒரு எசென்சியலாகவே நாங்கள் ஃபீல் பண்ணலை. ஆனால் இதுவே ஒரு கிராமப்புறத்திலிருந்து வர்றவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, பணங்காசு பஞ்சமாக நிறைய பேர் நடிக்க வர்றாங்க. அவங்க இதையெல்லாம் கண்டுக்காமல் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்குலாம் இது நல்லதாகவே இருக்காது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் உபயோகமாக இருக்கும். எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை ஷர்மிளா என்னதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டாலும், கிராமத்திலேருந்து வர்றவங்களும் பணம் சம்பாதிக்க வர்றவங்களும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி குடும்ப பின்னணி இருக்கிற நடிகைகள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்குன்னு தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பணம் மற்றும் புகழ் ரெண்டுமே இருக்கிறதால தான் இவ்வளோ பாப்புலராக இருக்குது. பணத்துக்காக மட்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுல பலருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து எசென்ஷியலான நாங்கள் ஃபீல் பண்ணல. பட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் படிப்பு இல்லாதவங்க, பணம் காசு பஞ்சமாக நிறைய பேர் நடிக்க வராங்க. அவங்க வந்து இதை கண்டுக்காமல் போயிடுவாங்க.